வெற்றிக்குமாரனுடைய ஒரு திட்டமிடல் எப்படி இருக்கும்னா, எல்லா மாவட்டத்துக்குள்ளேயும் போறாருன்னா அந்த போறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணுவார். சிவகங்கையில ஒருத்தனை தூக்கணும்னு முடிவு பண்றான்னு வச்சுங்களேன், ஒரு அஜெண்டா ரெடி பண்ணுவார். அதாவது அண்ணன் வந்து எப்பவுமே ஒரு மீட்டிங் முடிஞ்சு ஓய்வுல அறையில ஒரு இரவு 10 மணிக்கு மீட்டிங் முடியுதுன்னா 11 மணிக்கு போல கொஞ்சம் ரிலாக்ஸா ஒரு வேட்டி இடியா கட்டிட்டு அமைதியாக உட்காந்து ஒரு சாப்பிட்டு ஒரு காத்தோட்டமாக உட்காந்து பேசிக்கிற நேரத்தில் ரொம்ப நெருக்கமான ஒரு 2 நபர் 3 நபர் தான் இருப்பாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நேரத்தில் மதுரையில் இருக்கும்போதோ அல்லது மதுரையை சார்ந்த தென் மாவட்டங்கள் இருக்கும்போதோ அந்த இரவு நேரத்தில் தனிமையில் அண்ணன் அப்படி உட்காந்து அமைதியாக பேசியிருக்கல, தூங்குவதற்கு சாப்பிட்டதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் உட்காந்து பேசும்போது அப்படியே லைட்டா கதையை சொல்லுவார். அண்ணே போன மாசம் சிவகங்கைக்கு போயிருந்தேன், காரைக்குடியில் கொடியேத்தணும்னு தம்பியை கூட்டுதான். இதெல்லாம் கதை வெற்றிக்குமார் எப்படி சொல்லுவார் நான் சொல்லி காட்டுறேன். போய் பார்த்தானே ஒரு 100 தம்பிக்கனே ஒரு 50 பைக்குனே ஒரே மாதிரி சீருடை அணிஞ்சு ஒரே மாதிரி வாகனத்தில் அப்படி ஹெல்மெட் போட்டு ஒரே மாதிரி அப்படி கொடியை பிடிச்சி ஒரு 50 வாகனத்தில் 100 தம்பிகள் ஒரு பைக்கு 2 பேரும் மேனிக்கு அப்படியே ஊர்வலமா என்னை கூட்டிட்டு போனா. என்னை கொடியேத்த ஒரு 10 இடத்துல கொடியேத்தனே. அவ்வளவு ஒரு கட்டமைப்புனே. நாளைக்கு நீங்களே காரைக்குடி தொகுதியில் போட்டிட்டால் உறுதியா ஜெயிக்கிறோம்னே. தென் மாவட்டங்களில் எந்த தொகுதி ஜெயிக்கிறோமலே காரைக்குடி தொகுதி ஜெயிக்கிறோம்னே. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புனே. சிறப்பா பண்ணிட்டாங்க. எனக்கு உடம்புல சிலுத்திருச்சு. இப்ப சொல்லையிலே பாருங்கண்ணே அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில பேசுவோம். அப்படி இப்ப பேசின உடனே அண்ணன் நினைப்பாரு, அப்படியாடா சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வேலை செய்யறாங்கன்னா அருமையா போயிட்டு இருக்குன்னா, அதாவது அந்த தொகுதி உறுதியா ஜெயிக்கணும். எனக்கே ஒரு ஆசை, நம்ம மாறி மதுரையில இருந்து மதுரை மேற்கு தொகுதியை மதுரை மத்திய தொகுதியில போட்டிக்கிற பதில காரைக்குடிக்கு போயிடலாமான்ற அளவுக்கு ஒரு ஆசனை அப்படிம்பாரு. உடனே திருப்பி அப்படியாடா நல்லா போயிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிக்கிறதுல. ஆனா என்ன அந்த தொகுதியில ஒரே ஒரு சின்னதுனே, அந்த காரைக்குடி மாறன்னு உட்காந்துக்கிட்டேனே அங்க வேலையை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அந்த தொகுதியை உருப்பட விடாம பண்றானே. எந்த தம்பியை கேட்டாலும் மாறன் தானே எங்களை அப்படி பண்றாரு, மாறன் தானே வேலை செய்ய விட மாட்டாரு, காரைக்குடி மாறன் தானே கட்சியை அழிக்கிறாரு அப்படின்னு பேசுறாங்கண்ணே. அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் என்ன உடனே அப்படியாடா சரி அவனை தட்டி விட்டு வேலை செய்ய சொல்றான், அவனை தூக்கி விட்டுறா